சத்யம் டிவியின் ஜாய் டு த வேர்ல்ட் சீசன் 11 பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது சத்யம் தொலைக்காட்சி. நெல்லை மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷுக்கு தமிழக அரசு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கான கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல கேரள அரசு அனுமதி. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று அனுமதி அளித்தது கேரள வனத்துறை. அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை பழிவாங்க பயன்படுத்துகிறது பாஜக அரசு. மக்களவையில் ஆற்றிய முதல் உரையில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. அதானி விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்க தைரியம் இல்லாத பாஜக அரசு என பிரியங்கா காந்தி காட்டம். மகளிர் போராடுவதற்கு தைரியம் அளிப்பது அரசியல் சாசனம் என பேச்சு. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷுக்கு மாநிலங்களவையில் பாராட்டு. நாட்டிற்கு பெருமை என ஜெகதீப் தன்கர், திமுக உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோர் பெருமிதம். வங்கக்கடலில் 16ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வானிலை ஆய்வு மையம் தகவல். கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தரைப்பாலம் மூழ்கியது. எள்ளப்பநாடுபேட்டை புதூர் இடையிலான போக்குவரத்து துண்டிப்பு. மதுரையில் கொட்டி தீர்ந்த கனமழையில் குளம் போல் மாறிய சாலைகள், தண்ணீரில் நீந்தி செல்லும் வாகனங்கள். மழையினால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சந்திக்க அரசு தயார். மழையினால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என ஆய்வுக்கு பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம் என உறுதி. போராட்டம் நடத்துவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை. கனமழையினால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம், பூண்டி உள்ளிட்ட ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டுகிறது. ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வெள்ளத்தில் மிதக்கும் திருநெல்வேலி மாநகரம். தரைதளத்தில் வசிக்கும் மக்கள் முதல் மாடியில் தஞ்சம். மணிமுத்தாறு அருவிக்கு செல்லும் சாலையில் பெரிய பாறை உருண்டு 2ஆக உடைந்து விழுந்தது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. தஞ்சாவூரில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அவதி. திவாநகர் பகுதியில் வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் அச்சம். புஷ்பா பட நாயகன் அல்லு அர்ஜுனனை கைது செய்தது ஹைதராபாத் போலீஸ். புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்த பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த வழக்கில் அல்லு அர்ஜுனிடம் போலீசார் விசாரணை.